ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு முகுதா மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஓமக்களி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொன்று பேரும் உண்டு, சட்டிக்காயம். ஓமக்களி செய்கிறதுலாம் ரொம்ப கடினமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடிலாம் ஓமக்களி எப்படி செய்வாங்கன்னா, இந்த ஓமத்தை எடுத்து அப்புறம் இடி உரலில் இடித்து அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நல்லா ஃபைனாக அம்மியில் அரைச்சி தான் செய்வாங்க. பட் நான் ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஓமக்களி நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க. இல்லை காலையில் தான் சாப்பிட போகிறோன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டாலே போதும். நல்லா ஊறினதுமே அதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஓமத்தை அரைக்கும் போது நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி, அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோம். இது ஆப்ஷனல் தான். பட் அதில் ஏராளமாக சத்து இருக்கிறதுனால அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே ஊற்றி அரைச்சி எடுக்கலாம். நல்லா அரைச்சி ஃபைனாக எடுத்துக்கிட்ட பிறகு ஃபைனலாக அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா அலம்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சுக்கு மெயினாக தேவை. இந்த சட்டிக்காயம் பண்ணுறதுக்கு வீட்டில் எப்போதுமே சுக்கு பொடி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அரிசி பதார்த்தங்கள் பலகாரம் செய்யும் போது இந்த சுக்கு பொடி ரொம்பவே தேவைப்படும். ப்ளஸ் ஹெல்த் ரெமெடிக்காகவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் மொத்தமாகவே கொஞ்சம் சுக்கெல்லாம் இடிக்கல்லில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பட் நமக்கு இந்த களி செய்கிறதுக்கு இவ்வளோ சுக்கு தேவையில்லை. 1-2 டீஸ்பூன் தான் தேவை இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக சூப்பராக அரைச்சி எடுத்துடுச்சு. நம்ம சுக்கா அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடாதீங்க. அந்த பிளேட் எல்லாமே சூப்பராக அழகாக உடைஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இடிக்கல் நல்லா இடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு ஃபைனாக வந்த பிறகு நம்ம இதை ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சுக்கு கெட்டே போகாது. சுக்கு பொடி சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம டீ போடும்போது கூட இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம மொத்தமாக அந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சுக்கு பொடி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓமக்களி பண்ணுறதுக்கு இனிப்பு சுவைக்கு கருப்பட்டி தான். எப்போதுமே ஒரு மருந்து செய்கிறதா இருந்தானா கருப்பட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போது இந்த கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 லிட்டருக்குள்ளே தான் தண்ணி இருக்கும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது கொதி வர்றதுக்குள்ளேயே நம்ம கருப்பட்டியெல்லாம் சேர்த்து அது நல்லா கரையணும். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. அதில் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஓமத்தெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தீ சிம்மில் தான் இருக்குது. அதாவது நம்ம அந்த அரைச்ச கலவையை சேர்க்குறதுனால நம்ம தீயை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். போக போக கொஞ்சம் நல்லா திக் பதம் கொடுக்கும். இதை நீங்கள் கூடவே இருந்து தான் கிளறிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா பொங்கி வந்த பிறகு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலை செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். மூடி ரொம்பவே க்ளோஸ் பண்ணி மூடிடாதீங்க. லைட்டாக தெரிகிற மாதிரி தான் மூடணும். அந்த ஆவி கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி தான் மூடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுக்கு பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதை 1-2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா அந்த சட்டி காயத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவுக்கு தான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். என்னடா இதுக்கெல்லாம் பெருங்காயம் சேர்க்குறீங்களான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது மருந்து. இதில் நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதுனால அப்படியே ஹெவியாக அந்த ஸ்மெல் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அல்வாவை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த களி. என்ன கேட்டான்னா அல்வா முக்கியமாக அந்த களி முக்கியமானு கேட்டிங்கன்னா இந்த களிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் இந்த களியை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அல்வாலாம் செகண்டரி தான். இந்த களி தான் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படி டோட்டலாக சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த களி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஏராளம். ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ்க்கெலாம் கர்ப்பப்பை நல்லா பலப்படுத்துறதுக்காக இந்த களியை வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். இந்த களி சாப்பிட்றதுனால நமக்கு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சி சீக்கிரமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். அதாவது வாய் துர்நாற்றம்னா வாயில் தான் ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுடைய வயிற்று குடலில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த களி எடுக்கிறதுனால வயிற்று புண்ணெலாம் ஆறிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அது வாயில் துர்நாற்றமே காணாமல் போயிடும். களி இப்போ உங்களுக்கு நல்லா திக்காகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்பப்போ கொஞ்சமாக டைம் கேப் விட்டு விட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அப்படியே டைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆக சொல்ல தான் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக மூடி போட்டுடணும். ஏன்னா அப்படியே டக்குன்னு மேலே தெரிக்கும். இந்த மாதிரி திக்கானதுமே நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அது அடியும் பிடிச்சிடக்கூடாது. ப்ளஸ் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அது பொக்கலை மாதிரி டக்குன்னு தெரிக்கும். கிளறும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறுங்க. இப்போவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிளறிட்டே இருக்கும்போது தெரிக்க சான்ஸ் இல்லை. கிளறாத பட்சத்தில் தான் டக்குன்னு தெரிக்கும். ஏன்னா நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி மேலே தெரிச்சு பொட்டாக தெரிக்கும்.
கொஞ்சம் கவனமாக அந்த ஸ்டேஜில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இதுதான் ஃபைனல் நல்லெண்ணெய். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு திக்னஸ் போகுது நமக்கு. ஒன்ஸ் நீங்கள் இந்த களியை செஞ்சிட்டிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. வெளியே வச்சுக்கிட்டாலே அது பாட்டுக்கு இடாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தன்மை மாறாமல் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சதுமே எம்டி ஸ்டொமக்லேயும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றது நல்லது. அதாவது அளவாக எடுத்துக்கோங்க. வயிற்று உபாதையாக இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் 3 டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அஜீரண கோளாறு, வயிற்று வலி, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாமே சீக்கிரமாக வந்து அது கிளியர் ஆகிடும். அதுக்கு நீங்கள் நான் களியை வந்து நல்லா லூஸாக பண்ணியிருக்கேன். நீங்கள் டைட்டாக வந்து லேகிய பதத்தில் பண்ணிவிட்டு அதை லேகிய மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் 3 டைம் வந்து எம்டி ஸ்டொமக்லேயும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஓமக்களி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குது நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.